கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, என்று திருச்சபை அன்னையாம் திருச்சபை மூவொரு கடவுளின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த மூவொரு கடவுளுடைய செயல்களை பார்க்கின்ற பொழுது ஒரே கடவுளை மகிமைப்படுத்தும் மூன்று செயல்களாக செயல்படுகின்றார்கள். தந்தை இந்த உலகத்தை படைத்த போது அவருடைய மகன் ஊடாக இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து நம்மை வழிநடத்துகின்ற தூய ஆவி, இவ்வாறு மூவொரு கடவுள் மூன்று விதமாக செயல்படுகின்ற பொழுது மூவர் அல்ல, மாறாக ஒரே கடவுள் மூன்று நபர்களாக செயல்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியானால் திருச்சபையை எங்களுடைய வாழ்க்கையை நல்ல வழிக்கு கொண்டு செல்வதற்காக, எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதற்காக இறைவனுடைய திட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களால் இதனை புரிந்து கொள்ள முடியாத உண்மை தன்மையினை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. என்ற நீதிமொழிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவனுடைய அந்த செயலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தின் ஊடாக உலகத்தை படைக்கப்பட்டது. உலகத்தை படைத்த போது உலகம் வெறுமையாக இருந்த போதும் நாங்கள் பாவத்தில் இருக்கின்றோம். அந்த பாவத்தில் இருக்கின்ற எங்களை விடுவிப்பதற்காக தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களை மீட்டெடுக்கும்படியும், அப்படி மீட்டெடுக்கின்ற தன்னுடைய மகனின் சொல்லுகிறார், தூய ஆவியினூடாக என்னுடைய தந்தையின் சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று. இவ்வாறு இந்த மறை தன்மையை அல்லது மறை உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், உண்மையாக அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசத்தை தாங்கியவர்களாக, விசுவாசத்தில் தளராமல் வாழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்றைய பவுலடியார் சொல்லுகிறார், விசுவாசத்தின் அடிப்படையாக அல்லது விசுவாசத்தின் அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் வாழ வேண்டும் என்று. அப்படி அந்த விசுவாசத்தின் அடிப்படை எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் இந்த மூவருடைய செயல்களை உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் உண்மையான அடித்தளத்தை நாங்கள் போடுகின்ற பொழுது, விசுவாசத்தின் அடித்தளத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உள்வாங்குகின்ற பொழுது, நாங்கள் இந்த மூவொரு கடவுளுடைய செயல்களையும் செயற்பாடுகளையும் நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே அப்படி நாங்கள் புரிந்து கொண்டு நடக்கின்ற பொழுது, அவர்களுடைய செயற்பாடுகள் செயல்களை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, எங்களால் உணர முடியாத அளவுக்கு விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அப்படி நாங்கள் அந்த செயற்பாடுகளை செயல்களை புரிந்து கொள்ள நாங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது, இந்த ஞானத்தில் இருக்கின்ற உண்மை தன்மையை நாங்கள் புரிந்து நடக்கின்ற பொழுது, இந்த உலகத்தை படைத்தது ஞானத்தின் அடிப்படையில் என்று இறைவன் சொல்லுகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களை ஏன் இந்த மூவொரு கடவுள் வழிநடத்துகின்றார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உங்களை எமனையும் சரியான பாதையிலே நல்ல வழியிலே எங்களை கொண்டு செல்வதற்காக. அப்படியாக இறைவன் உலகத்தை படைத்து என்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களை மீட்டெடுத்து எங்களை வழி நடத்துகின்ற தூய ஆவி, ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் வழி நடத்துகின்ற தூய ஆவி எங்களை நல்ல வழிக்கு, நல்ல ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்லுகின்ற வழிநடத்தல்கள் இவர்கள் இந்த வழிகாட்டல்கள் இறைவன் தன்னுடைய சித்தத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட தன்னுடைய திட்டத்தை இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு இந்த திட்டத்தினூடாக எங்களை வழிநடத்துகின்ற இறைவனை நாங்கள் நம்புவோம், விசுவாசிப்போம். அதனை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் புனிதப்படுத்தி வாழ்வதற்கும், விசுவாச பிரமாணத்திலே நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, சொல்லுகின்ற பொழுது அதில் காணப்படுகின்ற மறை தன்மையினை, உண்மை தன்மையினை புரிந்து கொண்டு செயற்பட நாங்கள் முயற்சி செய்வோம். அப்பொழுது நாங்கள் நல்ல வழியிலே செல்லுகின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களையும் அதே வழிக்கு இட்டு செல்லக்கூடியவர்களாகவும், விசுவாசத்தில் நாங்கள் தளர்ந்து வாழக்கூடியவர்களாகவும் இருப்பதற்கு அவரிடத்திலே வரம் வேண்டுவோம். அந்த வரத்தினை இந்த நாளிலே வேண்டி, இந்த மூவொரு கடவுளுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அவரை பார்த்து நாங்கள் மன்றாடி தூயாவியை எங்களிடத்திலே வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும், தன் மகனுடைய செயற்பாடுகளை புரிந்து கொள்ளவும், தந்தையினுடைய செயற்பாடுகளை புரிந்து கொள்ளவும், இவர்கள் மூவரும் ஒருவர் என்ற உண்மை தன்மை